டெல்லியில் 71வது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கி வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்கள். பாலவில் 2023ஆம் ஆண்டு வெளியான, அதாவது தணிக்கை செய்யப்பட்டு வெளியான திரைப்படங்களுக்கான அந்த தேர்வு நடைபெற்று கடந்த மாதம் அறிவிக்கப்பட்டது. அதாவது சிறந்த திரைப்படம், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, குணச்சித்திர நடிகர், குணச்சித்திர நடிகை என பல்வேறு பிரிவுகளில் அந்த தேர்வு செய்யப்பட்டு கலைஞர்களுக்கான அந்த பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. அதில் தான் தமிழ் சினிமாவில் பார்த்தீர்கள் என்றால் 4 விருதுகள் கிடைத்தது. அதாவது பார்க்கிங் ஒரே திரைப்படத்திற்கு 3 விருதுகளும், அதற்கு பிறகு ஜி.வி. பிரகாஷ்குமார் வாத்தி திரைப்படத்திற்காக அவருக்கும் அறிவிக்கப்பட்டிருந்தது. சிறந்த நடிகராக விக்ராந்தும், அதாவது 12th ஃபெயில் படத்துடைய நாயகனுக்கும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இவர்கள் அனைவரும் தற்போது குடியரசுத் தலைவர் கையால் தங்களுடைய விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் பார்க்கிங், தமிழில் இருந்து நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் பார்க்கிங் திரைப்படம் சிறந்த மாநில திரைப்படமாக, அதாவது தமிழ் மொழி படமாக தேர்வு செய்யப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தின் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் திரைக்கதையும் எழுதியிருந்தார். அந்த பிரிவிலும் தேர்வு செய்யப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் கதாநாயகனுக்கு இணையான ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நடித்திருந்திருக்க MS பாஸ்கருக்கு குணச்சித்திர நடிகர் பிரிவில் சிறந்த நடிகராக அறிவிக்கப்பட்டிருந்தது. இவர்கள் அனைவரும் தற்போது குடியரசுத் தலைவர் கையால் விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். அதே போல் ஜி.வி. பிரகாஷ்குமார் 2வது முறையாக தேசிய விருது பெற்றிருக்கிறார். அதுவும் தனுஷ் நடிப்பில் வெளியான வாத்தி அமைத்ததற்காக அவர் சிறந்த இசையமைப்பாளர் பிரிவில் அவருக்கு விருது அளிக்கப்பட்டிருக்கிறது. இது போல ஒவ்வொரு பிரிவிலும் ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்ட அனைவரும் பெற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக இந்திய திரையுலகில் இன்னும் உயரிய விருதாக பார்க்கக்கூடிய தாதா சாஹேப் பால்கே விருது இந்த ஆண்டு மோகன்லாலுக்கு, அதாவது மலையாள சினிமா நடிகர் மோகன்லாலுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர் மட்டும் தற்போது அந்த விருதை பெற வேண்டிய காத்திருக்கிறார். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி செந்தில்ராஜ்.